வணக்கம். மனைவி சமையலில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா தாபா ஸ்டைல் பன்னீர் கேப்சிகம் கிரேவி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், ஒரு குடமிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி தழை, ஹாஃப் லெமன் எடுத்திருக்கேன். இது கிரேவிக்கு போடுறதுக்காக. ஒரு 100 கிராம் பன்னீர் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கடலை மாவு, கொஞ்சம் அரிசி மாவு, உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், ஹாஃப் லெமன், சாட் மசாலா, கரம் மசாலா, கசூரி மேத்தி, 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரில் கொஞ்சமாக அரிசி மாவு, கொஞ்சம் கடலை மாவு, தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டால் போதும், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு 4-5 சொட்டு லெமன் போட்டுக்கலாம். இது கூட லைட்டாக தண்ணி தெளித்து பிரட்டிக்கலாம். அதிகமாக விட்டுறாதீங்க, இந்த கோட்டிங்காக. இந்த மாதிரி பிரட்டி வச்சாச்சு. இது ஒரு 20 நிமிஷம் ஊறணும். இப்போ பேன் அடுப்பில் வச்சுட்டேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் கூட ஒரு 4 டீஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. இது பட்டர் லைட்டாக மெல்ட் ஆகணும். பட்டர் மெல்ட் ஆகிடுச்சு. இந்த டைமில் ஊற வச்சுருக்க பன்னீர் எடுத்துக்கலாம். 2 பேர்த்துக்கு செய்கிறதுக்காக நான் 100 கிராம் அளவு மட்டும் எடுத்திருக்கேன். நீங்கள் இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துக்கலாம். இது நல்லா பன்னீர் உடையாத அளவுக்கு லைட்டாக பிரட்டி விடுங்க. எல்லா சைடும் குக் ஆகணும். ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆனால் சரியாக போதுமானது. ஓவர் குக் ஆகிடுச்சுன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ பேன் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது கூட 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இதில் வெட்டி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் எதையுமே ரொம்ப பொடியாக நறுக்கலை, கொஞ்சம் பெருசு பெருசாக தான் நறுக்கி வச்சுருக்கேன். இது நல்லா வதங்கணும். இது கூட ஒரு குடமிளகாய் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். இது கூட 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். ஆல்ரெடி நம்ம பன்னீரில் போட்டிருக்கோம், அதனால் 1/2 டீஸ்பூன் போதும். நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ வெட்டி வச்ச தக்காளி சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள். ஆல்ரெடி பன்னீரில் போட்டதுனால பார்த்துட்டு போட்டுக்கோங்க, ஜாஸ்தி போயிட போகுது. இது கூட சாட் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, கசூரி மேத்தி ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அது கொஞ்சம் நசுக்கி சேர்த்துக்கோங்க. கலருக்காக 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டுக்கிறேன். இப்போ இந்த மசாலா எல்லாம் எண்ணெயோடு சேர்ந்து நல்லா வதங்கணும். ஒரு 2 மினிட்ஸ் வதக்குங்க. இது கூட இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்த்துக்க தேவையில்லை. கொஞ்சம் அந்த மசாலா வேகிற அளவுக்கு, அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ பாருங்கள், லைட்டாக கிரேவி டைப்புக்கு வந்தாச்சு. இது கூட கொத்தமல்லி தழை போட்டுக்கிறேன். இந்த கொத்தமல்லி தழை இந்த டைமில் போடும்போது நல்லா வாசமாக இருக்கும். இது போட்டதும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை சேர்த்துக்கலாம். பன்னீர் போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். ஆல்ரெடி நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். ஸோ 2 மினிட்ஸ் குக் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
இது சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக ஒரு சைட் டிஷ் ரெடி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா இதை கண்டிப்பாக செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த குடமிளகாயோட பன்னீர் சேர்ந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மனைவி சமையலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்யூ.